ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, இந்தியன் பேங்கோட நாமினேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணுறது எப்படின்னா நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த நாமினேஷன் அப்படின்னா, இப்போ உங்கள் அக்கௌண்ட்டுக்கு நாமினியாக ஒரு ஆளை சேர்த்துக்கணும். இப்போ உங்களுக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சு அப்படின்னா, நீங்கள் இறந்துட்டீங்க அப்படின்னா, உங்கள் அக்கௌண்ட் பேலன்ஸ் எல்லாமே அந்த நாமினிக்கு தான் போய் சேரும். ஸோ நாமினி உங்களுக்கு நம்பிக்கை உள்ள ஆளை சேர்த்துக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். ஓகே, வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஃபார்மில் ஃபஸ்ட்டு பாருங்கள் பிரான்ச். இதில் உங்கள் பிரான்ச் நேமை என்டர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பாருங்கள், இதில் I/Vன்னு போட்டு ஒரு டேஷ் கொடுத்துருக்காங்க. இதில் உங்கள் நேம், அதாவது அக்கௌண்ட் யாருக்கு நேமில் இருக்கோ அவங்க நேமை என்டர் பண்ணணும். இதில் நாமினியோட நேமை எழுதிடாதீங்க, அக்கௌண்ட் ஹோல்டரோட நேம். அதுக்கப்புறம் என்னன்னா, இதில் அட்ரஸ் கூடவே உங்கள் அட்ரஸையும் என்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த டேஷில் பிரான்ச்சோட நேம் திரும்பவும் என்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த காலத்தை பாருங்கள், இதில் தான் உங்கள் நாமினியோட டீட்டெயில்ஸை என்டர் பண்ணணும். இதில் நேம் அண்ட் அட்ரஸ்ன்னு இருக்குல்ல, இல்லை நாமினியோட நேமை எழுதணும். எழுதிட்டு நாமினியோட அட்ரஸையும் கூட எழுதிடணும். எழுதிட்டு அடுத்து பாருங்கள் ரிலேஷன்ஷிப்பு. இந்த நாமினி உங்களுக்கு என்ன ரிலேஷன் சொல்லிட்டு, இல்லை அப்பாவா அம்மாவா, இல்லை அண்ணன் தம்பி அக்கா, இப்படி யாராக வேணாலும் இருக்கலாம். இந்த ஸ்பவுஸ் அப்படின்னா ஹஸ்பண்ட். இப்போ ஹஸ்பண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கீங்கன்னா அதில் நாமினியாக உங்கள் ஒய்ஃபை வச்சுருக்கீங்கன்னா இல்லை ஸ்பவுஸ் போடுங்க. இல்லை ஒய்ஃப் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கீங்க அதில் நாமினியாக ஹஸ்பண்டை போடுறீங்கன்னா அதுலேயே ஸ்பவுஸ் போடலாம். ஓகே, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கான அடையாளம் தான் ஸ்பவுஸ். அப்புறம் ஏஜ், இதில் உங்கள் நாமினியோட ஏஜ் என்டர் பண்ணுங்கள். அடுத்து டேட் ஆஃப் பர்த்து. இது நாமினி மைனராக இருந்தால் இந்த டேட் ஆஃப் பர்த்தை என்டர் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. நாமினி மைனர் இல்லைனாலும் இதில் அவங்க டேட் ஆஃப் பர்த்தை என்டர் பண்ணணும். அதுக்கப்புறம் கீழே பாருங்கள், இந்த டைப் ஸ்கீம் கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டா, இல்லை ஃபிக்ஸட் டெபாசிட்டா, இல்லை ஆர்டியா, இப்படி உங்கள் டைப்பு என்ன அக்கௌண்ட் டைப்போ அதை இல்லை என்டர் பண்ணுங்கள். நான் சேவிங்ஸ் அக்கௌண்ட், ஸோ எஸ்பின்னு எழுதியிருக்கேன். அதுக்கப்புறம் அக்கௌண்ட் நம்பர், இதில் உங்கள் அக்கௌண்ட் நம்பரை என்டர் பண்ணுங்கள். அப்புறம் டேட்டு, இதில் அக்கௌண்ட் என்னைக்கு ஓப்பன் பண்ணீங்களோ அந்த டேட். அடுத்து பாருங்கள் அமௌண்ட்டு. இல்லை சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கு நம்ம என்ன அடிக்கடி அமௌண்ட் வித்ட்ராவல் பண்ணுவோம், இல்லை டெபாசிட் பண்ணுவோம், அப்படி மாறி மாறி நடந்துட்டுருக்கோம். அப்போ ஃபிக்ஸடான காசு அதில் இருக்காது. ஸோ அதை அமௌண்ட்டில் எழுத வேண்டாம். அதுக்கப்புறம் மெச்சூரிட்டி டேட்டு. இது என்னென்னா, இப்போ சேவிங்ஸ் அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு லைஃப் லாங், நம்ம இறக்குறது வரைக்கும் அந்த சேவிங்ஸ் அக்கௌண்ட் இருக்கும். ஸோ நம்ம எவ்வளோ வருஷத்துக்கு இந்த சேவிங்ஸ் அக்கௌண்ட் போட்டிருக்கோன்னு சொல்லிட்டு நம்மளால் எழுத முடியாது. ஸோ அதையும் அப்படியே விட்டுருங்க. இப்போது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஃபிக்ஸட் டெபாசிட் ஓப்பன் பண்ணியிருக்கீங்கன்னா அந்த ஃபிக்ஸட் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுன்னு இருக்குல்ல, அதில் ஃபிக்ஸட் டெபாசிட்டை போட்டிருங்க. அதுக்கப்புறம் அக்கௌண்ட் நம்பர் என்டர் பண்ணிவிட்டு அப்புறம் டேட்டு, இந்த ஃபிக்ஸட் டெபாசிட்டு என்றைக்கு ஓப்பன் பண்ணிங்களோ அன்னைக்குள்ளே டேட் எழுதணும். அதுக்கப்புறம் அமௌண்ட்டு, இந்த ஃபிக்ஸட் டெபாசிட்டுக்கு இப்போது 2 லட்சம் 5 லட்சம் 10 லட்சம் இப்படி டெபாசிட் பண்ணியிருப்பீங்களா, அந்த அமௌண்ட்டை இந்த அமௌண்ட்டில் எழுதணும். அதுக்கப்புறம் மெச்சூரிட்டி டேட்டுன்னா, இப்போ இந்த ஃபிக்ஸட் டெபாசிட்டை எத்தனை வருஷத்துக்கு போட்டிருக்கீங்களோ அந்த டேட்டு. இப்போ நீங்கள் 4 வருஷத்துக்கு போட்டிருக்கீங்கன்னா அந்த 4 வருஷம் ஆகும்போது உள்ள டேட்டை இதில் எழுதணும். இப்போது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள், இப்போ 14/3/2025 இன்றைக்கி நான் டெபாசிட் பண்ணுறேன் அப்படின்னா, இது 4 வருஷம் கழியும் போது எப்போ 14/3/2029 அந்த டேட்டை இதில் எழுதணும். ஓகே, இப்படி எத்தனை வருஷத்துக்கு நம்ம போடுறோமோ அந்த வருஷத்தை எழுதினா போதும். அதுக்கு அப்புறம் கீழே பாருங்கள், இதில் என்னென்னா, நீங்கள் நாமினியாக ஒரு ஆளை சேர்த்துக்கிறீங்கள, அந்த நாமினி மைனராக இருந்தாங்கன்னா 18 வயசுக்கு கீழே இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்குன்னு ஒரு கார்டியனை அப்பாயிண்ட் பண்ணணும். அந்த கார்டியனோட நேமை தான் இதில் என்டர் பண்ணணும். அதுக்கப்புறம் கூடவே அட்ரஸ்ஸு அவங்க ஏஜையும் என்டர் பண்ணணும். இப்போ உங்கள் நாமினி மைனர் இல்லைன்னு சொன்னால் இந்த காலத்தை ஃபில் பண்ண வேண்டாம், அதை அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் பாருங்கள் 4 லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் 1 உங்கள் சைனை போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பாருங்கள் பிளேஸ்ன்னு இருக்கிறதுல உங்கள் பிளேஸை என்டர் பண்ணுங்கள். அப்புறம் டேட்டை என்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கீழே பாருங்கள் 2 காலம் கொடுத்துருக்காங்க. இதில் சிக்னேச்சர் நேம் அட்ரஸ்ன்னு கொடுத்துருக்காங்க இல்லை, இது எதுக்குன்னா, இப்போ நீங்கள் இதில் சைன் போடாமல் நீங்கள் கைரேகை வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா
இதில் வந்து உங்களுக்குன்னு 2 விட்னஸை ரெடி பண்ணணும். ஓகே, சைன் போட்டிங்க அப்படின்னா இந்த காலத்தை நீங்கள் ஃபில் பண்ண வேண்டாம். இப்போ நீங்கள் வந்து சைன் போடாமல் கைரேகை வச்சுக்கிட்டீங்கன்னா இந்த 2 காலத்துலேயும் வந்து 2 விட்னஸை ரெடி பண்ணி அவங்களோட சிக்னேச்சர் எழுதணும். அதே போல் அந்த 2 விட்னஸோட நேம் எழுதணும். அதுக்கப்புறம் அட்ரஸ் எழுதணும். அடுத்து பிளேஸ், டேட் எழுதணும். ஓகே, இப்போ நான் வந்து இதில் சைன் போட்டிருக்கனால இந்த காலத்தை வந்து ஃபில் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. எனக்கு 2 விட்னஸும் தேவை கிடையாது. ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், கூடவே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.